வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் நேற்று தினத்தினுடைய பிரதிபலிப்பிலே ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். 343 புள்ளிகள் அதிகரித்து 24,250.80 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1745, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 629. மறுபுறம் மிட் கேப் வந்து ஒரு 1.61% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் ஒரு 2% ஏறி இருக்கு. நேற்றுக்கு ஈவினிங் நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம். அது மாதிரி மார்க்கெட் வந்து அதே மூவ்மெண்ட்டை இன்னைக்கு கொடுத்ததுன்னு சொல்லலாம். மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 5% குறைந்து 15.30 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது ஓவரால் பிராடர் மார்க்கெட் டர்ன் டு பி அ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது நிஃப்டி ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க், தென் மிட் செலக்ட் இவையெல்லாம் மேஜர் கெய்னர்ஸ் சொல்லலாம். இன்னைக்கு எந்த துறைகளுமே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாதது குறிப்பிடத்தக்கது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்என்டி, ஆயில் அண்ட் கேஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டிசிஎஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பவர் கிரிட், பாரத் பெட்ரோலியம், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இன்றைய தினம் வீழ்ச்சியை தழுவிய பங்கு ஒரே ஒரு பங்கு தான், பஜாஜ் ஆட்டோ. ஒரு 0.88% குறைந்து 9421 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 76 ரூபாய் குறைந்து 76,910, சில்வர் 1,320 ரூபாய் குறைந்து 89,448, க்ரூட் ஆயில் 24 ரூபாய் குறைந்து 6,004 வணிகமாகி கொண்டிருக்கிறது. மேலும் சந்தைகளில் பார்த்தோம்னாக்க இந்த நிஃப்டி 500 வந்து முக்கியமாக டாப் கெய்னர் வந்து பார்க்கும் பொழுது பாலிமெடிக்யூர் 16.27% அதிகரித்துள்ளது. அதுபோல் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் 14.54% அதிகரித்து 640 ரூபாயிலே வணிகமாகி கொண்டிருக்கிறது. வீழ்ச்சி அடைந்த பங்குன்னு பார்த்தோம்னாக்க அதானி கிரீன் எனர்ஜி கிட்டத்தட்ட 8% குறைந்துள்ளது. ஸோ இந்த தினம் எம்டிஎன்எல் வந்து ஒரு 10-year அக்ரிமெண்ட் வித் பிஎஸ்என்எலோட தி எஃபெக்ட் ஃப்ரம் ஜனவரி 1 2025 சைன் பண்ணுறாங்க. இது வந்து பாசிட்டிவ் ஃபார் எம்டிஎன்எல். இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்சூரன்ஸ் வயா ஜேவி வித் ஜென்ரலி அப்ரூவ்டு பை ஆர்பிஐ. ஸோ அதுவும் குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி அக்ஸோ நோபல் இந்தியா பார்த்தோம்னாக்க ஒரு நான் ப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மானிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி வில் கெட் அ குட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லலாம். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 101.7 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய ஹைதராபாத் பிளாட்டை வந்து பயோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து விற்றுருக்காங்க. அது வந்து பாசிட்டிவ் ஃபார் விஎஸ்டி. மகேந்திரா லைஃப் ஸ்பேஸ் அண்ட் ஜொமேட்டோமோ லான்ச் phase 2 ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பார்க் வித் 225 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுவும் வந்து இட்ஸ் அ குட் மூவ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். டாப் வால்யூம் கெய்னர்ஸில் பார்க்கும் பொழுது கிறிஸ்டல் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ் இன்றைய தினம் 15% ஏறி இருக்கிறது. ப்ளஸ் 19 times வால்யூம் நடந்திருக்கு 2 weeks ஆவரேஜுக்கு மேலே. மெயினாக வந்து 2வது நாளாகவும் இந்த தினம் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அண்டு எபோவ் கீ மூவிங் ஆவரேஜுக்கு மேலே அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டியோடு ஏறி இருப்பதையும் பார்க்க வேண்டும். அடுத்தது கிரைண்ட்வெல் நார்டன், இதுவும் ஒரு 3% ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 10 times ஓவர் த ஃபோர்ட்நைட்லி ஆவரேஜுக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பஜாஜ் ஃபின்சர் இதுவும் இன்னைக்கு 7% அதிகரித்திருக்கிறது. ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா 17 டைம் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. 2 week ஆவரேஜுக்கு மேலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனாக்க, அதாவது அந்த நியூ எல்என்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் பர்மிட்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பெண்டிங் பர்மிட்ஸை அப்ரூவ் பண்ண போகிறோம் நாங்கள் வந்த உடனே அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து அவர் பார்த்தீங்கன்னாக்க ஆயில் அண்ட் கேஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த இவியில் வந்து இஸ் நாட் ஷோயிங் மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே எல்லாமே வந்து ஜனவரி 2nd week அப்புறம் தான் நமக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, இன்டர்குளோப் ஏவியேஷன் இதில் மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் ஓப்பனிங் பார்த்தோம்னா 24,253 ஒரு குட் கேப் அப்னு சொல்லலாம். மேலும் ஹை பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து 24,351.55. தென் இன்னைக்கு லோ வந்து 24,135.
கிட்டத்தட்ட ஹைக்கும் லோக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி கம்மி. பட் எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து இன்றைக்கி பார்க்கும் பொழுது இட்ஸ் எ வெரி குட் மூவ் இன் த மார்க்கெட் டுடே அப்படின்னு சொல்லலாம். மேலும் சந்தைகளை பொறுத்தவரை நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்க 76 லட்சமாக அதிகரித்துள்ளது, எபோவ் ஆவரேஜ். ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,525.25 ஆகவும் 24,103.70 சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடும். ஸோ நாளைய தினம் ரேஞ்ச் பவுண்ட் வந்து 24,525 to 24,100 லெவலாக இருக்கக்கூடும். ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்சைட் லெவல் டு வாட்ச் வந்து 24,500. ஸோ இந்த லெவலில் நின்னதுன்னு வச்சுக்கலேன், அதுலேருந்து ஃபர்தராக ஒரு 500 புள்ளிகள் வரை சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த 23.6% ஆஃப் ஃபிப்னாக்கி ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 4th June டு டாப் ஆஃப் 27th September எடுத்துனோன்னா வித் தேர்ஸ்டே லோஸை எடுத்துனோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டுடைய இம்மீடியட் சப்போர்ட் வந்து 23,600. அது வந்து போன வாரம் டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் மேலே வந்திருக்கு. அதனால் இந்த அப்மூவ் வந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ஒரு புல் பேக் ரேலி ஃபர்தராக செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ அதனால் நாளைய தினமும் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.